அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு 2 முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை பிரச்சனைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக பொது விநியோக திட்டத்தின் பயணிகளை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஜூன் 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 13/6/2026 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொறுபெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சேவைகள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்களில் பெறப்படும் கடவுச்சொல் வழியாக மேற்கொள்ளப்படும் என்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசியுடன் மண்டல அலுவலகத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அந்தியோதய அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை பெற்ற குடும்ப அட்டை ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் தரப்பில் இருந்து மிக முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி தங்களது குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் வரும் 15/6/2026 தேதிக்குள் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்து பயோமெட்ரிக் சரிபார்ப்பை கட்டாயமாக நிறைவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எங்கு சென்று பதிவு செய்ய வேண்டும்? இதுவரை தங்களது கைரேகை பதிவு செய்யாத பொதுமக்கள் தங்களுக்கு வழக்கமான பொருட்கள் வழங்கப்படும் சொந்த ரேஷன் கடைக்கு சென்று கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி செய்ய முடியாதவர்கள் தற்போது தாங்கள் வசித்து வரும் பகுதிக்கு மிக அருகாமையில் உள்ள ரேஷன் கடையிலோ அல்லது தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் உள்ள ஒரு ரேஷன் கடையிலும் தங்களது கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம். ஏன் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும்? குடும்ப அட்டைகளில் உள்ள விவரங்களை முறைப்படுத்தவும். தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே அரசின் அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்யும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் இறுதி நாளான ஜூன் 15, 2026க்குள் இந்த கைரேகை பதிவை முடித்து ரேஷன் பொருட்கள் பெறுவதில் எந்த தடங்களும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.